பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த சிறிய காணொளியில் வைணவ ஆலயங்களில் நமக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தை நாம் ஏன் தலையில் தடவக்கூடாது, பருக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது குறித்து காண இருக்கிறோம். அதாவது வைணவ ஆலயங்களில் வழங்கப்படும் பகவான் நமக்கு வழங்கும் அந்த பிரசாதம் ஜலப்பிரசாதம், அது தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை நாம் பருகதான் செய்ய வேண்டும். பயபக்தியுடன் அந்த தீர்த்தம் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் அந்த தீர்த்தத்தை நாம் நம்முடைய வலது கையை மேல் வைத்து பட்டாச்சாரியாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த தீர்த்தத்தை அருந்த வேண்டும். தலையில் தடவக்கூடாது. காரணம், நாம் தலையில் அந்த தீர்த்தத்தை தடவும் பட்சத்தில் தீர்த்தம் வழங்கிய பிறகு நம்முடைய தலையில், பக்தர்களுடைய தலையில் பகவானிடம், பகவானுடைய அந்த திருக்கமல பாதங்களிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கும் சடாரி ஒவ்வொரு பக்தருடைய தலையிலும் வைக்கப்படும். ஆம், அந்த சடாரி தான் நம்மை பாதுகாப்பது. ஆம், அந்த சடாரியை வைக்கும்போது தீர்த்தத்தை தலையில் தடவி விட்டால் நம்முடைய எச்சல் தெரிந்தோ தெரியாமலோ அந்த சடாரியில் பட்டு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம், நாம் எச்சிலோடு தீர்த்தத்தை பருகி தலையில் தடவி விட்டால் சடாரியை தலையில் வைக்கிறார்கள் அல்லவா? பகவானுடைய திருக்கமல பாதங்களில் குடிகொண்டிருக்கும் அந்த சடாரி எச்சில் படக்கூடாது. அந்த சடாரிக்கு அது மிகப்பெரிய அது பாவமாக, அதாவது பக்தர்கள் அறியாமல் செய்யும் தவறாக இது கருதப்படுவதால் பக்தர்கள் தெளிவாக யோசித்து தீர்த்தம் கொடுக்கும்போது பருகதான் செய்ய வேண்டும், தலையில் தடவக்கூடாது. இதுதான் தாத்பரியம். ஆதலால் இனி வைணவ ஆலயங்களில் பட்டாச்சாரியார் வழங்கும் அந்த தீர்த்தத்தை தயவு கூர்ந்து அனைத்து பக்தர்களும் பயபக்தியுடன் அருந்த வேண்டும். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.